விஜயகாந்த் அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். என் பேர் மணிகண்டன். நான் பெங்களூரில் இருக்கிறேன். நான் விஜயகாந்தினுடைய தீவிர ரசிகன். அதாவது பெரிய அண்ணாவிலேருந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு 5 வயசு இருக்கும் போதுலேருந்து அவருடைய தீவிர ரசிகன் நான். அதுக்கப்புறம் ரமணா படம் வரும்போதெல்லாம் நான் அன்றைக்கே 7th தான் படிச்சுட்டு இருக்கிறேன். அன்னிலேருந்து பயங்கரமான நான் தீவிர அவர் கொண்ட வெறி கொண்ட ரசிகன் நான். இப்போ நேற்று காலையில் அவர் இறந்துட்டாருன்னு சொன்னோடனே ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு வேலையிலேருந்து அப்படியே இங்கே ஓடி வந்திருக்கிறேன் சென்னையில். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கட்சியில் இருக்கும்போது முதல்ல எங்கள் முகியூர் ஒன்றியத்தில் திருக்கோயில் ஒரு தாலுகாவில் 7 கவுன்சிலர் எல்லாம் சிறப்பாக நல்லா பணியாற்றிருக்கிறாங்க. தலைவர் சொன்ன மாதிரி ரசிகர் மன்றத்தில் நான் ரமணா படத்துக்கு அப்புறம் சின்ன வயசில் எனக்கு அப்போ நான் 7th படிக்கும்போது நான் ரசிகர் மன்றத்தில் என்னை யாரும் சேர்க்கல. ரொம்ப சின்ன வயசு ஒன்னெல்லாம் சேர்க்கறது இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் அழுதுட்டு அப்பா கிட்ட சண்டை போட்டு காசு வாங்கி இந்த மாதிரிப்பா என்னை ரசிகர் மன்றத்தில் சேர்க்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னான். அதுக்கப்புறம் காசு கொடுத்து சண்டை போட்டு அதுக்கப்புறம் ரசிகர் மன்றத்தில் கஷ்டப்பட்டு சேர்ந்தான். அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் கிளை லெவலில் கிளை இளைஞரணி போஸ்டிங்கில் ஒன்றுத்தில் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒன்றிய லெவலில் இப்போ கூட ஒன்றிய பிரதிநிதியாக தான் இருக்கிறோம். முகிர் ஒன்றிய மேற்கு ஒன்றிய பிரதிநிதியாக நான் இருக்கிறேன். ரொம்ப வருத்தம் சார். நேற்றுலேருந்து எந்த வேலையும் செய்யலை. அப்படியே அடிச்சு பிடிச்சி பாரு துணி கூட மாற்றாமல் அப்படியே ஓடியாத இருக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, என் கூட 10 பேர் வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, அள்ளி கொடுத்த கர்ணன் அவர் இந்த நிலைமை நான் மட்டும் இல்லை தமிழ்நாடே இப்போ அழுதுட்டு இருக்குது. எனக்கும் ரொம்ப அழுகலையாக வந்துட்டு இருக்குது. ஒரு தலைவர் முதலமைச்சர் பதவி அடைஞ்சாதான் ஒரு உயர்ந்த மனிதர் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இவர் முதலமைச்சர் பதவி அடைஞ்ச இதற்கு முன்ன முதலமைச்சர் பதவி அடைஞ்சவங்களோடவும் இவர் நல்லவர்னே சொல்லலாம். அதாவது நான் இந்த கட்சியுடைய தொண்டரா நான் இதை சொல்ல விரும்பல, அவருடைய ரசிகரா சொல்ல விரும்பல. இந்த மாதிரி ஒரு மனிதர் மிக மிக அபூர்வமான ஒரு அவதாரம் அவர். அந்த மாதிரி தான் அப்படிதான் நம்ம அவர் நினைக்கணும். ஆனா இந்த நாள்ல அரசாங்கம் அரசு விடுமுறையா அறிவிச்சிருக்கலாம். அதே போல பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்கலாம். தொழிற்சங்கங்கள், வியாபாரி சங்கம் இவங்க அனைவருமே அவருக்கு முழுமையான ஒரு மரியாதை கொடுக்கற மாதிரி அவங்க அனைவருமே விடுமுறை அறிவிச்சிருக்கலாம். இன்னைக்கு பணம் என்னைக்கு வேணாலும் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மனிதருக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக எப்பயுமே மனசாட்சியோட எல்லாரும் நடந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவருக்கு இப்ப கொடுக்கற மரியாதையே கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். அவரு அந்த அளவுக்கு மக்கள் மேல அக்கறை கொண்டவர் அவரு. இது அதாவது அத்தனை உயர்ந்த குணங்களும் கொண்டவர் அவர். ஒரு மனிதனுக்கு எத்தனை உயர்ந்த பண்புகள் இருக்கணுமோ அனைத்து உயர்ந்த பண்புகளும் கொண்டவர் அவர். இந்த மாதிரி ஒரு மனிதருக்கு அதாவது உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் அவரை வச்சு அவர் கட்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அவர் சரி அரசியல் நான் பேச விரும்பல. ஆனா ஒரு மனிதர் இறந்துட்ட பிறகும் கூட ஒரு விடுமுறை அறிவிக்காமலோ ஒரு எப்படி சொல்றதுன்னா அதான் இதுக்காக நான் ரொம்ப நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். அவருக்கு இப்ப கொடுக்கப்படுற மரியாதை கூட குறைவா தான் நான் நினைக்கிறேன். இல்ல அதாவது எப்பேற்பட்ட தலைவர் வாழ்க வாழ்க வாழ்கவே கேப்டன் புகழ் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே. எங்க கேப்டன் தாங்க எல்லாரும். படிப்பில இருந்து எல்லாமே எங்க கேப்டன் தான். எல்லாமே எங்களுக்கு கேப்டன் தான். ஏழை மக்களுக்கு உதவி செய்த கேப்டன், இளைஞர்கள் கொண்டு வந்தது கேப்டன், மக்கள் இளைஞத்தில் இடம் பிடித்த கேப்டன். வாழ்க வாழ்க கேப்டன். இமயம் சரிந்தது, எங்கள் இதயம் நொறுங்கியது. நாதியத்து கிடக்குது எங்கள் தமிழ் சாதி. இனி தலைவா எங்களுக்கு உன்னை விட்டால் வேறு யாரு நாதி? யாருக்காக எங்களுக்கு அனாதைகளாக அலைகிறோம். இனி உங்களை போல் ஒரு தலைவரை இந்த தமிழ்நாடு பார்க்குமா? இல்லை இனி ஒருவர் தான் உங்களை போல் பிறக்க முடியுமா? நாதியத்து போன எங்கள் தமிழ் ஜாதிக்கு, நாதியத்து போன எங்கள் ஏழை ஜாதிக்கு தலைவா மீண்டும் பிறந்து வா தலைவா, மீண்டும் பிறந்து வா, மீண்டும் பிறந்து வா தலைவா, மீண்டும் பிறந்து வா. கேப்டன், தமிழ்நாடு சிங்கம், மா மனிதன், தமிழ்நாடு கருப்பு எம்ஜிஆர், 2வது எம்ஜிஆர் அவர்தான். நாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தி தொகுதி பாசார் கிராமத்துல வந்திருக்கிறோம். என் தலைவன் தங்க தமிழன் பாக்கத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களால தாங்க முடியல. எங்க ரிஷிவந்தி தொகுதியில அவர் எல்லா சாதனை மலர்பாட பாலம் கட்டி பெரிய சரித்திர சாதனை படைத்தவர் கேப்டன். ரிஷிவந்தன் தொகுதியை மீண்டும் நின்றால் வெற்றி பெறுவார். ரிஷிவந்தன் தொகுதியை மலர்பாட்ட பாலமே சரித்திர சாதனை ஒன்னே போதும். அவர் பண்ண சரித்திர சாதனைகளை மலர்பாட்ட பாலம் போதும். ரிஷிவந்தன் தொகுதி அருமையாக செஞ்சார். 5 எதிர்கட்சி தலைவரை இருந்து
தமிழ்நாட்டின் சிகரம் அழிந்ததே. கேப்டன் கேப்டன் என் உயிரே போச்சுங்க. இனி வரும் காலங்களில் இந்த தலைவன் போல யாரும் இல்லை. நான் கள்ள மாட்டேன் ஐயா. நான் சொந்த ஊர் வந்து வேப்பூர் ஐயா. நாங்கள் விவசாயம் நான் வந்து எம்எல்ஏ ஃபர்ஸ்ட் பத்தி என் கூட்டம் வந்து எம்எல்ஏ வாழ்ந்தாரு. அப்ப நான் படிக்கும் போல ஐயா ரோடு இல்லை ஐயா. இவர் வந்து ரோடு போட்டு கொடுத்தாரு, மேம்பலம் போட்டு கொடுத்தாரு ஐயா. அதுக்கு போது யாருமே ரோடு யாருமே வந்து மேம்பலம் கட்டல ஐயா. அவர் தான் பண்ணாரு, கேப்டன் ஐயா தான் பண்ணாரு. இப்படி அவர் நாங்கள் என்ன பண்ண நினைச்சது தெரியுமா? எங்களுக்கு எல்லாம் தலைவா அவர் தான் தலைவர் நினைச்ச ஐயா. எல்லா பேர்த்துக்குமே ஏழைக்கு எல்லாத்தையும் உதவி பண்ணாரு ஐயா. படிக்கிற எல்லாத்தையும் வந்து சொல்ல ஒரு வார்த்தை அதான் சொன்னார் ஐயா. எங்களை விட்டுட்டு ஐயா உரா சொன்னார் ஐயா. இங்க பாரு ஐயா உரா சொன்னாரு, அரிசி சொன்னாரு. நான் அரிசி தான் ஏழை மேல சொன்னாரு. இவனா ஒரு அரிசி போட்டாங்களா பெருமை. இவர் அப்படி சொல்லவே இல்லையே, ஒரு அரிசி சொல்லவே இல்லையே. ஏன் ஏழை மக்கள் ஒரு அரிசி சொன்னாரு. இன்னைக்கு ஒரு அரிசி விற்கிறான்ல, அதை என்ன பண்ணாலும் இன்னைக்கு வந்து இன்னைக்கு அது பிரியா கொடுக்கல. இவன் சொன்ன கோரிக்கை தானே எல்லாத்தையும் ரேஷன் கார்டை வந்து வீட்டுக்கு போக சொன்னால. இன்னைக்கு என்ன வந்துச்சு, இன்னைக்கு எல்லாமே வந்து ரேஷன் கார்டு எல்லாமே நாங்க வந்து அட்டெடுத்து போனோம் ஐயா. இன்னைக்கு சின்ன வாசி இது ஏடிஎம் எடுத்து போற மாதிரி யாரு பண்ண ஐயா? இதுக்காக யாரு காரணம்? கேப்டன் கேப்டன் ஐயா தான், கேப்டன் ஐயா தான் அவரு தான் ஐயா. நான் படிக்கும் போது ஐயா மேலுமே 97,997 ஐயா. ஒரு சில சம்பவம் மழை ஐயா அடிச்சு வெத்தல போகும்போது அன்னைக்கு எல்லாமே ஆட்சி நடந்தது ஐயா. அன்னைக்கு வந்து இவரு ஆட்சியில் ஐயா. இன்னைக்கு அன்னைக்கு அந்த ஆட்சியில் இல்ல, அன்னைக்கு இவரு ஆட்சியில் இல்ல ஐயா. அன்னைக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு நடிகர் ஐயா. அன்னைக்கு ஒரு சில பேட்டு லட்சம் எல்லா பேருமே யாருக்குள்ள ஐயா. இவருக்கு முன்னாடி எல்லா பேரும் சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க, பெரிய பேர் சாக்குறாங்க. எல்லாம் இருக்கும் போது என்ன பண்ணாரு ஐயா? நிதி கொடுத்தாரு ஐயா. ஐயா இங்க இருந்து ஒரு சில பேட்டு 5 லட்சம் நிதி கொடுத்தாரு ஐயா. அப்படிதான் ஐயா இத கள்ளப்பட வந்து நிதி கொடுத்து போனாரு ஐயா. ஐயா ஏழை மக்களுக்கு எல்லாமே பண்ணாரு ஐயா. ஐயா நாங்க குறை சொல்ல மாட்டோம் ஐயா. ஐயா என்று வாழ்க எப்போதும் வாழ்க ஐயா. இங்க பாரு இந்த மண்ணை வந்து பொண்ணாக்க போன ஐயா. இந்த பொண்ணாக்க மாட்டாரு. இங்க இருக்க நல்ல பேருமே வீடதாக போறாங்க சார். இங்க வந்து பூச்சல் வராது ஐயா, இருக்குதான் வர ஐயா. கேப்டன் எப்படி பண்ணா தெரியுங்களா? இந்த உலகமே இந்த தமிழ்நாடு பூராமே இந்த உலகத்துக்கு பூராமே தேடி வராங்க ஐயா. யாத்திரா கேப்டன் வந்து எப்போதும் வாழ்க சார். சார் ஒரே ஒரு விஷயம் சார், நாங்க அழிக்கும் போது சார் என்னோட ஆதங்க சார் அவர் இங்க வைக்க கூடாது ஐயா. இல்ல சார் அழ சாப்பிடல சார், அங்க கூட பேசுவார் வந்து. இதே நல்லா இருந்தா அழ சாப்பிட வச்சிருப்பா சார். அவர் தான் வந்து இங்க வைக்க கூடாது நல்லா பண்ணுவோம் சார் வந்து எங்க ஐயா. என்னோட கேப்டன் எங்களை விட்டு பேசுறாரு, எல்லாத்துக்கும் உதவி பண்ணி போயிட்டாரு ஐயா. ஐயா அடுத்த முறை இதே அன்னைக்கு வந்து நாங்க உதவி பண்ணுவோம். நாங்கெல்லாம் காட்சி அதே மாதிரி பண்ணுவோம். புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கேன். என் கேப்டன் வந்து சிறந்த தலைவன். அவர் சொன்னாரு உணவுப் பொருள் வீடு தேடி வரும்னு சொன்னாரு. சத்துணவு அது வந்து ஆந்திராவில் பண்றாங்க, தமிழ்நாட்டில் பண்ண மாட்டாங்க. கேப்டன் இழந்த வந்து நாங்க வருத்தமா தெரிவிக்கிறோம். எங்க மனசை தாங்கல, நாங்க காலில இருந்து அழுதுகிட்டு இருக்கோம். கேப்டன் வாழ்க, எங்க அந்நியார் வாழ்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் ஏகுளத்தூர் கிராமத்தில் வந்து எங்கள் கேப்டன் அவர்களை நாங்கள் நினைவஞ்சல் செய்ய வந்திருக்கிறோம். செலுத்தி ஆறுதல் பண்றது பேசுறேன். எங்கள் கேப்டன் அவர்களை நினைவஞ்சல் செய்து வந்திருக்கிறோம். நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் ஏகுளத்தூர் கிராமத்திலிருந்து வந்திருக்கோம். மதுரை மாவட்டம் சுமம்பட்டி தாலுகிலிருந்து வந்திருக்கோம். நாங்க ஒரு விஜயகாந்த் நற்பணி மன்றத்துல இருந்து இப்ப இந்த கட்சி தொண்டர்ல இருந்து நாங்க ஒரு 1000கணக்கான பேர் வந்திருக்கோம். இது எலுமலை கிளையில இருந்து ஒரு 1000கணக்கு பேர் வந்திருக்கோம். கேப்டன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற பேருக்கு தகுந்த மாதிரி அவரோட வீர வணக்கத்தோட சிங்கம் என்று மதுரை சிங்கத்தோட நாங்க வீர வணக்கத்தை சொல்லி அவர் அனுப்பிச்சிருக்கிறோம். கோடி பேருக்கு வீர வணக்கம். கேப்டன் அவர்களுக்கு வீர வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நம்ம கேப்டன் ஆணைக்கணுங்க. அவர் வந்து ரொம்ப நல்ல ரொம்ப எளிமையான யாருக்கும் அவர் நல்லது பண்ணுவாரு. அவர் பண்ண தர்மம் சாப்பாடு ஒண்ணுதான். இயக்குனருக்கு தயாரிப்பாளருக்கு நல்ல சாப்பாடு போடு அழகு பாக்குறவரு. அவர் வந்து இப்படி ஒரு இதா எங்களுக்கு ரொம்ப வருத்தம் தெரிவித்துக்கிறோம். நாங்க வந்து
என்னால் நம்ப முடியல. அவர் வந்து நாங்க வந்து நெல்லூர்ல இருக்கோம், ஆந்திராவில் இருக்கோம். எங்க சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம், இருப்பு வந்து நெல்லூர். நெல்லூர்ல இருந்து நேத்து 11 மணிக்கு வந்தோம். இது வரைக்கும் போகவே இல்லை. ஏன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்க போவோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவரோட பாசம், அவரோட இது நல்லதா இருக்குன்னு அதான் பிடிக்கும். அந்த கோடிக்கணக்கு ரத்தத்துல மேல்நாட்டுல இருந்து கீழ் நாட்டு மக்கள் வரைக்கும் அந்த இதயத்துக்குள்ள ரத்தத்துக்குள்ள போயிருக்கியா? கேப்டன் விஜயகாந்தியா? எங்க வீட்டுக்காரி 7 வயசுல இருந்து படம் ஃபுல்லா பண்ணது எங்க வீட்டுக்காரர் தான். 7 வயசுல இருந்து இல்லப்பா, அவர் பிறந்ததுலே தெரியும் ஐயா. எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டாருன்னு இல்லையா, கூடுதாயா போயிருக்குது. சங்கரன்ற ப்ரொடக்ஷன் அவர் வந்து 7-8 வயசுல இருந்து அவர் வந்து படம் வேலை செஞ்சிருக்காரு. நல்ல கம்பெனி, எல்லா கம்பெனியுமே அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருந்து வேலை செஞ்சிருக்காரு. ஒரு கம்பெனில கூட அவர் தவறவே இல்ல. எல்லா கம்பெனிலயும் வேலை செஞ்சு உழைப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு அடிவதெல்லாம் பட்டு எங்க எம்ஜிஆருக்கு அடுத்த எம்ஜிஆர் இவர்தான், வேற யாருமே இல்ல. அடுத்த எம்ஜிஆர் இவர்தான். அந்த எம்ஜிஆர் போல கூட போயிருக்குது, உயிர் இருக்குது, உயிர் கோடிக்கணக்கு ஜனத்துல இருக்குது. எங்க அப்பா கூட தலைவர். எங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நாங்க சின்ன வயசுல இருந்து நாங்க அவரோட ஃபேனு. அவரோட இழப்பு எங்களுக்கு தாங்க முடியாத ஒரு சோகம். நாங்க எங்களுக்கு நேற்று மார்னிங்கே தெரிஞ்சது, 8 மணிக்கெல்லாம் தெரிஞ்சது. அப்ப நாங்க டியூட்டியில இருந்தோம், எங்களுக்கு பர்மிஷன் தரல. நைட்டு வரலனாக்கா நைட்டு முடியல. காலைல 4 மணிக்கு அவங்க வீட்டை அந்த மண்டபத்துக்கிட்ட போயிட்டு அங்கத்துல திரும்ப இங்க வந்திருக்கோம். நாங்க பாக்கல, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நாங்க டிவி ஆஃப் பண்ணிட்டோம். நாங்க இங்க குன்றத்தூர், எங்க அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் எங்களுக்கு இல்லாத எங்களுக்கு மன வருத்தத்தோட இருக்கிறோம். நாங்க மதுரை வாயிலிருந்து வரோம். நன்றியை தெரிவிக்கிறோம் உங்க குடும்பத்தாருக்கு. சின்ன சேலம் மகளிர் அணி. எங்க கேப்டன் மாதிரி ஒரு தெய்வம் பார்க்கவே. நான் வந்து கூட்டத்துல கலந்து அவரோட பேசி அவர் எங்களை சீட்டை வாங்கி நம்ம ஜெயிப்போம்னு சொன்ன கேப்டனை எங்களால உயிரை மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியா இருக்குது. இந்த தெய்வத்துக்காக நாங்க வேண்டிக்கிறோம் இறைவனை. ஏத்துக்க முடியாத ஒரு இழப்பு தான் என் கேப்டன். நீதியே செத்துருச்சு. என் தெய்வமே மறைஞ்சிருச்சு. இந்த தெய்வம் மாதிரி உலகத்துல ஒரு தெய்வம் யாருமே கிடையாது. கேப்டன் மாதிரி நீதி சரித்திரமே சாஞ்சிருச்சு. கேப்டன் மாதிரி ஒரு தெய்வம் அவங்க மகனால உருவாகணும் தெய்வம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிசுவந்தன் தொகுதி வேளானந்தல் ஐயா பார்க்க ரொம்ப தூரத்துலேருந்து வந்துக்கிறேன். எனக்கு சைக்கிளும் கொடுத்துக்கிறாரு. அவர் எங்க மாநாடு போடுறாரோ எல்லா இடத்தையும் நான் போய் கலந்துக்குவேன். நானும் ஒரு மாற்றுத்திறனாளி. அப்படி என்ன சொல்ல தெரியலண்ணா, எனக்கு ஐயா பார்க்க வந்துக்கிறேன். எங்க ஊருக்கு தண்ணி டேங்க் கட்டி கொடுத்துக்கிறாரு. தண்ணி வசதி பேரிழப்பு கேப்டன் பேரிழப்பு சார். நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சார். கள்ளக்குறிச்சி மாவட்டம். ரொம்ப பிடிக்கும் சார். பிடிக்கிறதால தான் நான் வந்தேன். அவர் அங்க மீட்டிங் வைக்கிறாரோ எல்லா இடத்துக்கும் நான் போவோம் சார். ஆமா சார், நாங்க எல்லா இடத்துக்கும் போவோம். எந்த இடத்துக்கும் நிக்க மாட்டோம். அவர் எங்க போடுறாரோ அங்க போயிடுவோம். நாங்க எனக்கு சைக்கிள் கொடுத்து அவரு எங்களை மாதிரி இது ஆளுக்கு நிறைய பேர் செய்யறாங்க சார். அது மாற்றுத்திறனாளிக்கு அது ரொம்ப எனக்கு பிடிக்கும் சார். ஏழை மக்களுக்கு நல்லா செய்யறாங்க சார். என்ன பேசுறதுனே தெரியல. ஆனா இந்த மண், இந்த பூமி, இந்த வானம் இருக்கிற வரை கேப்டனால் உருவாக்கப்பட்ட இந்த கட்சியை எங்க அண்ணி மிக சிறப்பா செயல்படுத்துவாங்கிற நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு அனைத்து கட்சியினரும் கொண்டாடுறாங்க எங்க கேப்டன். தனிமனித அவர் வந்து ஒரு அரசியல்வாதியா மட்டும் இல்ல, தனிமனித ஒழுக்கத்தை கடைபிடிச்சாரு. தர்மம்னா என்னன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு.
இதெல்லாம் நாங்க கத்துக்கிட்டது நாங்க வந்து 7 வள்ளல்களை பத்தி பாடங்கள்ல தான் படிச்சிருக்கோம். ஆனா நேர்ல கண்ட ஒரு வள்ளல்னா எங்க கேப்டன் மட்டும்தான். அதனாலதான் அனைத்து கட்சி பேருமே எங்க தலைவரை விரும்புறாங்க. நாங்க வந்து எங்க தலைவரை பார்க்கல, தெய்வமா தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களால தாங்க முடியல. அவர் சாகல, அவர் தூங்குறாரு, அவ்வளவுதான். அவர் தூங்கிட்டு இருக்காரு, எங்களோட ஒவ்வொருவரோட மனசுலையும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு மரணமே கிடையாது, சத்திரியனுக்கு சாவே கிடையாது. எங்களுக்கு கேப்டன் வந்து கேப்டன் நல்ல மனிதர், நல்ல தலைவர், ஒரு ஊழலற்ற தலைவர். அவங்க வந்து இன்னைக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதம் எங்க அந்நியரை கொடுத்துட்டு போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் அது போதும், எங்களை காவந்து பண்ணுவாங்க எங்க அந்நியருங்கிறத நாங்க மனசுக்குள்ள இன்னைக்கும் இருக்கோம். திராவிட கொள்கையே, செம்மொழி வேந்தரே, சங்க தமிழே, தமிழர்களின் எழுச்சியே, வள்ளலே, இளைஞர்களின் துள்ளலே, தங்கமே, கருப்பு வைரமே, உம்மை இழந்தது உலக தமிழ் மக்களின் நீங்க துயரமே. கேப்டன் கேப்டன் கேப்டன். அந்த ஆத்மா சாந்தி அடையினா உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். மேல மேல அவர் மேல இருந்து எங்க தெய்வமா இருந்து எங்களுக்கு எல்லாருக்கும் வழி நடத்தணும் தான் நான் பிரார்த்தனை பண்றேன். அப்படி அவர் ஆத்மா சாந்தி அடையா, அவர் ஆத்மா சாந்தி. சிவாய் நமக்கு, சிவாய் நமக்கு, சிவாய் நமக்கு. தமிழக மக்களுக்கு ஒரு பேரிழப்பு இது. கண்டிப்பாக புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தோட மறைவு வந்து தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் அரசியல் மற்றும் திரைப்படத்துறை எல்லா கலைஞர்களுக்கும் ஒரு பேரிழப்பு தான். கண்டிப்பாக அவரோட இழப்பை எதுலேயும் ஈடுகட்ட முடியாது. அந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்குறது இனிமேல் கஷ்டம்தான். கண்டிப்பாக மக்களுக்காக அவர் செஞ்ச நல்லதுகள் எல்லாத்தையும் நான் சொல்லி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்கூடாக பார்த்துருக்கீங்க. அவரோட உழைப்பும் சரி, அவரோட நேர்மையும் சரி, மக்கள் மனசில் என்றைக்கும் நீங்காத இடத்த பிடிக்கும். புரட்சி கலைஞர் என்றைக்கும் அவரோட ஆன்மா சாந்தி அடையணும். அவரோட குடும்பமும் அவரோட தொண்டர்களும் நல்லா மேம்பேலும் நல்லா இருக்கணுன்றது என்னோட வேண்டுகோள். இதை பார்க்கும் அனைவருமே விஜயகாந்தை யாரெல்லாம் பார்க்க வந்திருக்கீங்களோ, யாரெல்லாம் ரசிகர்களாக இருக்கீங்களோ, சினிமாவில் எத்தனை பேர் எல்லாம் அவருடைய பற்றோடு இருக்கீங்களோ, அவர்கிட்ட பலனெல்லாம் எதிர்பார்த்து அந்த பலனெல்லாம் உங்களுக்கு செய்தாரோ, அவரால் வந்து புண்ணியம் அடைஞ்ச அனைவருமே விஜயகாந்தை போல தர்மம் செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த தர்மத்தை கடைபிடிங்க, உண்மையாக உழைங்க. அந்த தர்மத்தை மக்களுக்கு செஞ்சுட்டு நீங்களும் விஜயகாந்த் போல உலக மக்களுடைய வந்து அகத்திரையில் வந்து இடம் பிடிங்க. அப்பதான் சிவனுடைய அகத்தில் இடம் பிடிக்க முடியும். இதை பார்க்கும் அனைவருமே விஜயகாந்தை யாரெல்லாம் பார்க்க வந்திருக்கீங்களோ, யாரெல்லாம் ரசிகர்களாக இருக்கீங்களோ, சினிமாவில் எத்தனை பேர் எல்லாம் அவருடைய பற்றோடு இருக்கீங்களோ, அவர்கிட்ட பலனெல்லாம் எதிர்பார்த்து அந்த பலனெல்லாம் உங்களுக்கு செய்தாரோ, அவரால் வந்து புண்ணியம் அடைஞ்ச அனைவருமே விஜயகாந்தை போல தர்மம் செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த தர்மத்தை கடைபிடிங்க, உண்மையாக உழைங்க. அந்த தர்மத்தை மக்களுக்கு செஞ்சுட்டு நீங்களும் விஜயகாந்த் போல உலக மக்களுடைய வந்து அகத்திரையில் வந்து இடம் பிடிங்க. அப்பதான் சிவனுடைய அகத்தில் இடம் பிடிக்க முடியும். எங்க அண்ணன் மாதிரி எல்லாரும் பார்ப்போம் சார். எங்க அண்ணன் சார், அவரு என்ன தாங்க முடியல சார். நேத்துல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எங்க அண்ணனுக்கு மேல பிடிக்கும் சார். இன்னொரு அண்ணன் அவர் மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். எனக்கு பார்க்க முடியாது நினைச்சேன் சார். நேத்துல இருந்து இன்னைக்கு வந்து பார்த்துட்டேன் சார். அவர் ரொம்ப நீண்ட ஆயுளுடன் இருந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எங்களுக்கு வார்த்தைக்கே வரல. இந்த மாதிரி மாமனிதரை எதிர்காலத்தில் குழந்தைங்க காலங்காலமாக படிக்க தெரிகிற மாதிரி பள்ளி பாட புத்தகங்களை கண்டிப்பாக கொண்டு வரணும்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட இந்த கோரிக்கை தேமுதிக சார்பில் நாங்கள் வச்சுக்கிறேன் சார். இது மறக்காம பத்திரிகை ஊடகங்களும் இது பெருசாக எழுது. அந்த மாமனிதனை வந்து என்றைக்குமே குழந்தைகள் காலங்காலமாக சன்னதிகள் படித்து எப்படி ஒரு மனுஷன் வாழணுங்கிறத எடுத்துக்காட்டாக கேப்டன் புரிஞ்சுட்டு குழந்தைங்க வளரணுங்கிறத, நேர்மையார் உண்மையார், யாருக்கும் பயப்படாது தில்லாருங்கிறத எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் பொய் பேசல, திருநெல்ல ஏமாத்திரல, வேலை செஞ்ச இடத்துல வேலை செய்கிற இடத்துல நேர்மையாக இருப்போம், உண்மையாக இருக்கிறோம். யார்ட்டையும் பொய் பேசல, ஏமாற்ற மாட்டோம், கடன் வாங்க மாட்டாங்க, நேர்மையாக இருப்போம், உண்மையாக இருப்போம், யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. சிறந்த தலைவன் அவர். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இன்னும் இருப்பாருன்னுட்டு எத்தனையோ முறை நாங்கள் வீட்டுக்கு போகணுன்னு ரொம்ப முறை ஆசைப்பட்டோம். ஆனால் கடைசியில் அவர் இங்கே இப்படி வந்து பார்க்கணும் நாங்கள் ஒரு பொழுதும் நினைச்சு கூட பார்க்கல. எங்கள் பிள்ளைங்களுக்கு கூட ரொம்ப ஆசை. இந்த விஜயகாந்த் சார்னா அவ்வளோ உள்ள ஒரு ஆசை. எங்களுக்கும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை அவர் மேலே. முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் நடிகர் சங்கத்தினுடைய தலைவர், சிறப்பாக இந்த தமிழக மண்ணிலே மக்கள் மத்தியிலே நல்ல பேரை வாங்கிய ஒரே ஒப்பற்ற மாமனிதர், அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய குணம் படைத்தவர், எதையும் துணிவோடு பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அம்மா இருக்கும்போதும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது ஆட்சியில் அரசியலுக்கு வந்தவர்.